ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் kannammaKattappa. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சம்மர் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். அண்ட் யாருமே எதிர்பார்க்காத சில இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். டெய்லி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்துட்டு நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது லாஸ்ட்டாக நம்ம போட்ட வீடியோ. ஸோ நேற்றுக்கு நான் போட்ட வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வந்து ஃபுல்லி ஆப்ஷனல். நான் வந்துட்டு வீடியோக்காக ஒரு சின்ன க்ரியேட்டிவிட்டிக்காக நான் இது பண்ணுறேன். என்னென்னா கிளாஸில் சுற்றிக்கும் லெமனை வச்சுட்டு லைட்டாக அப்படி டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுலேயே 2 கிளாஸும் நான் அதே மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு நம்ம இப்போது ஒரு நாட்டு சர்க்கரையில் நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. நான் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு இது சும்மா ஒரு டெக்கரேட்டிவான ஒரு ஆப்ஷனலான விஷயந்தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செஞ்சுக்கலாம், இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது வரைக்கும் இந்த மாதிரி ரெசிபி யாராவது செஞ்சுருப்பீங்களான்னு தெரியலை. பட் ஆனால் யோசிச்சிருப்பீங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு மிக்ஸ் ஜார் எடுத்திருக்கேன். இதில் 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் நம்ம வீட்டிலேயே எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிற ரெசிபி வந்து நம்ம ஏற்கனவே 1.5 இயர் முன்னாடியே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ப்ளீஸ் அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் வேணும்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வந்துட்டு நான் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன். இது கூடவே அரை மூடி லெமன் சேர்த்துக்கிறோம். நமக்கு உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு முடி கூட சேர்த்துக்கலாம், பாதி முடி கூட சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஹாஃப் லெமன் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஈவினிங் டைமில் எனக்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் நான் இந்த அளவு தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 டம்ளர் அளவுக்கு நம்ம வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா சில்லான வாட்டர் சேர்த்துக்கோங்க. 2 டம்ளர், நல்லா பெரிய டம்ளரில் 2 டம்ளர் சேர்த்துக்கலாம். நிஜமாகவே சம்மருக்கு வந்து ஏற்ற ட்ரிங்கு தாங்க. கண்டென்ஸ் மில்கில் ட்ரிங்க்கா அப்படின்லாம் யோசிக்கலாம். லெமன் சேர்த்துட்டு செய்யும்போது அது எப்படி இருக்கும் டேஸ்ட் அப்படின்லாம் யோசிக்கலாம். பட் நல்லாவே இருந்துச்சு. நல்ல ஒரு பட்டர் மில்கோட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பட்டர் மில்க் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் இது கூடவே வந்துட்டு நான் ஒரு ஃப்ளேவருக்காக ஹனி ஆட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நாட்டு சர்க்கரையோ அல்லது சுகரோ கூட, ஒயிட் சுகரோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களோட ஆப்ஷனல் தான், உங்களோட சாய்ஸ் தான். ஸோ உங்களுக்கு எப்படி இனிப்பு டேஸ்ட்டு பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நிஜமாகவே ஒரு பட்டர் மில்க் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ, ஆனால் பட்டர் மில்க் நம்ம வீட்டிலலாம் எப்போ எப்படி செய்வோமோ அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேலை இருந்தது இது டேஸ்ட்டு. ஸோ அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவை. அண்ட் இது கூடவே சும்மா நான் ஒரு கலருக்காகவோ அந்த கொஞ்சம் ஃப்ளேவருக்காகவும் மட்டும்தான் இந்த ஸ்ட்ராபெரியோட மில்க் மிக்ஸு வந்து நான் ஆட் பண்ணுறேன். சும்மா ஒரு 2 ட்ராப்பு பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அண்ட் அதே டைமில் கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து மாற்றி கொடுக்கும் நம்மளுக்கு. அதனால் நான் இது சேர்த்தேன். இதுவும் ஃபுல்லி ஆப்ஷனல் மட்டும்தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே தாராளமாக சாப்பிட்லாம், குடிக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இந்த கிளாஸில் சர்வ் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஸோ எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே நான் இன்னும் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்குறேன். இது என்னென்னா சப்ஜா சீட்ஸு. இது வந்துட்டு ஹெல்த்துக்கு சம்மர் டைமில், முக்கியமாக சம்மர் டைமில் ரொம்ப உடம்புக்கு ஏற்ற ஒரு ட்ரிங்க் அப்படின்னா கண்டிப்பாக அது சப்ஜா சீடு இல்லாமல் இருக்காது. ஸோ அந்த மாதிரி சப்ஜா சீடு வந்து நான் 10 மினிட்ஸ் முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு சப்ஜா சீட் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுருந்தேன். ஸோ அது நல்லா இப்போ சோக்காகி நல்லா பெரிய பபுள்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை வந்துட்டு ஒரு ஸ்பூன் 2 கிளாஸுக்கையும் போட்டுட்டு நம்ம இந்த பட்டர் மில்கையும் சேர்த்து அதில் ஊற்றிடலாம். ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்காது,
அதே மாதிரி ரொம்ப புளிப்பாகவும் இருக்காது. நல்ல ஒரு செட்டிலான ஒரு ரெசிபி இது ட்ரிங்க்கு. ஸோ சுகர் பேஷண்ட்ஸுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஹனிக்கு பதிலாக அவங்களுக்கு நாட்டு சர்க்கரையோ அல்லது கொஞ்சமாக சால்ட்டோ சேர்த்து கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப உடம்புக்கு சம்மர் டைமில் ரொம்ப ஏற்ற ஒரு ரெசிபி இது. அண்ட் சப்ஜா சீடோட பெனிஃபிட்ஸு அண்ட் அதோட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய ட்ரிங்க்ஸு போட்டிருக்கோம், ஹெல்தி ட்ரிங்க்கு, அதுக்கப்புறம் சம்மர் ட்ரிங்க்கெல்லாம் நிறையாவே போட்டிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் நாளைக்கு இதே டைமில் இன்னொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.